வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எம்ஆர்பி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான முக்கியமான கொஷின்ஸ் தான். நம்ம முன்னாடியே ஒரு 3500 கேள்விகள் அப்படின்றது கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் இப்போ புதுசாக அப்டேட்டட் கொஷின்ஸ் அப்படின்றது கொஞ்சம் எடுத்திருக்கோம். அது முன்னாடியே மெட்டீரியல்ஸ் வாங்கின நபர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிங்க. புதுசாக தேவைப்படக்கூடிய நபர்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க. ஸோ இதிலிருந்து ஒரு சில சின்ன கேள்விகள் அப்படின்றது பார்த்துருவோம். டெங்கு காய்ச்சலில் பிரேக் பூட் ஃபீவர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம், அதுக்கான காரணம் தசை மற்றும் இணை துன்பம் அதிகமாக இருக்கும். டெங்கு காய்ச்சலில் இரத்த குழாய் சிதைவு ஏற்படும் நிலை என்ன அப்படின்றது டிஹெச்எஃப் அப்படின்றது. டெங்கு காய்ச்சல் பரிசோதனை அறிகுறி கண்டறியும் முறையில் எந்த பரிசோதனை விரைவாக முடிவு தரும்? NS1 ஆன்டிஜென் டெஸ்ட் அப்படின்றது. இந்த மாதிரியான கேள்விகள் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுற நபர்கள் வாங்கிக்கலாம். மான்சோனியா கொசு கட்டுப்பாடு முக்கியமானது ஏன்? கொசுக்களை அளிக்கும் பொதுவான வேதிப்பொருள் வகை எது? எப்படின்ற மாதிரியான கொஷின். லார்விசைடு ஆக பயன்படுத்தும் முக்கிய வேதிப்பொருள். அடர்டிசைட் ஆக பயன்படும் முக்கிய வேதிப்பொருள். ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமான கேள்விகள் உங்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுற நபர்கள் நீங்கள் பழைய நபர்களாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதற்கான லிங்க் அப்படின்றது கொடுத்துருவோம். இல்லை நான் புதுசாக பார்க்குறேன், இப்போ தான் இந்த கொஷின்ஸ் பார்க்குறேன், நான் இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் பை பண்ணலை அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல் தான். முன்னாடி 750 கொடுத்தோம், இப்போ எல்லாமே சேர்த்து 600 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுற நபர்கள் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி வாங்கிக்கலாம். முழுக்க கொஷின் அண்ட் ஆன்சர் அந்த டைப்பில் இருக்கிறதால உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், படிக்கவும் முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் எண்டமாலஜி அண்ட் பேரசெட்டமாலஜி அது சம்மந்தமான கேள்வி பதில்கள் தான். இந்த பிளேக் நோயை பரப்பும் பூச்சி எது, இந்த மாதிரி பேசிக்கான கொஷின் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தான கொஷின்ஸும் எல்லாமே கொடுத்துருக்கோம். பிளேரியா பரப்பும் முக்கிய கொசு எது? டெங்கு மற்றும் ஜிங்கா வைரஸ் இரண்டையும் பரப்பும் பொதுவான கொசு எது? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும். ஸோ அமௌண்ட் பே பண்ணிட்டு வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.